ஹே காய்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோயினுக்கு தன்னோட அம்மாவை தவிர யாருமே கிடையாது. அவளோட அம்மா இறந்த பிறகு தனியா தான் இருந்துட்டு இருந்திருப்பா. அப்பதான் சொந்தம்னு சொல்லி ஒருத்தன் அறிமுகமாகறான். அவனை நம்பி அவன் கூட போனதுக்கு ஒரு கொடூரமான வேம்பயர் குடும்பத்துல தான் மாட்டிக்கிறா. சோ உண்மையிலேயே அந்த குடும்பம் ஹீரோயினோட ரிலேட்டிவ் தானா இல்ல ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு அருமையான சஸ்பென்ஸ், ஹாரர், த்ரில்லர் எல்லாமே கலந்த படத்துல நீங்க யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ட்விஸ்ட கடைசியில ஹீரோயினே பண்ணுவாங்க. சோ மிஸ் பண்ணிடாம படத்தை ஃபுல்லா கேளுங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பழைய காலத்து பெரிய பேலஸ் மாதிரி தான் காட்டுறாங்க. அதுல இருக்க அறையில ஒரு லேடி ஏதோ தனக்கு தானே பேசிட்டு இருக்காங்க. அங்க வேலை செய்யற ஒருத்தர் தான் அந்த ரூமை தேடி வந்துட்டு இருக்காரு. கொஞ்ச நாளா இவங்க சரியா சாப்பிடுறது இல்ல போல, அதனால இவங்களை சாப்பிடறதுக்காக கூப்பிடுறான். ஆனா இந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, நான் சாப்பிடறதுனால என்ன நடக்க போகுது, யாருக்கும் கஷ்டமா இருக்க போறது இல்லையே அப்படின்னு சொல்லி அவரை தள்ளி விட்டுட்டு வேகமா வெளியே ஓடி வந்துடுறாங்க. அங்கிருந்து பக்கத்து ரூமுக்குள்ள போனவங்க அந்த இடத்துல ஒரு பெரிய பியானோ இருக்கு. அந்த பியானோக்குள்ள இருக்க ஒயர்ஸ் எல்லாம் கட் பண்ணி அவங்களோட கழுத்துல தான் சுத்திட்டு வராங்க. அந்த இடத்துல இருக்க ஒரு பெரிய சிலைய முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து குதிச்சிடுறாங்க. அப்படியே அந்த சிலையோட தலையும் செதறி போகுது. இந்த லேடியோட தலையும் தனியா விழுகுது. இந்த இடத்துல தான் படத்தோட அருமையான டைட்டில போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தான் படத்தோட ஹீரோயின். இவளோட பேரு எவலின். எவலின் எங்க இருக்கானா ஒரு பெரிய பிசினஸ் மீட்டிங்ல தான் இருக்கா. ஆனா அவ வந்தது சர்வெண்ட் வேலைக்காக தான். அங்க வந்திருக்க பிசினஸ் பீப்புளுக்கெல்லாம் அவ ட்ரிங்க்ஸ், ஸ்வீட்டு இதெல்லாம் கொடுக்கறது தான் அவரோட வேலையா இருக்கும். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவளும் அவ ஃப்ரெண்டும் பேமெண்ட் வாங்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் அப்போ எவலினோட ஃப்ரெண்டு அவளுக்காக சர்ப்ரைஸா ஒரு பேக்ல அவளுக்கு பிடிச்ச ஒயின், அது மட்டும் இல்லாம எவலின் ஏற்கனவே ஏதோ டிஎன்ஏ டெஸ்ட் பத்தி கேட்டிருப்பா போல. அதை டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு கிட்டு இருக்கு. அந்த கிட்டும் அந்த பேக்ல தான் இருக்குன்னு சொல்றா. அந்த பேக்ல ஒரு சாவி தொங்குற மாதிரியும் தெரியுது. அதுல ஃபைண்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு கூட எழுதியிருக்கு. எதுக்காக இதை எவலின் வாங்க சொல்லியிருப்பா அப்படிங்கறத இனிமேல் போக போக தான் புரியும். வீட்டுக்கு வந்த ஹீரோயின் அவ ரெகுலரா பண்ணக்கூடிய அந்த பார்ட் மேக்கிங் வேலையை தான் செஞ்சிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி சர்வெண்டா இருந்தது பார்ட் டைம் வேலையா தான் இருக்கும். அது சரியா வரலன்னு தூக்கி போட்டுட்டு அவ அம்மாவோட ஆடியோ மெசேஜ் தான் கேட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலா இன்னைக்கு ஹீரோயினோட பர்த்டே. அதை விஷ் பண்ற மாதிரியான வாய்ஸ் தான் அந்த ஆடியோ மெசேஜ்ல கேட்டுட்டு இருக்கா. ஆனா அவளோட அம்மா இப்ப உயிரோட இல்ல. சில மாதத்துக்கு முன்னாடி தான் இறந்து போனாங்க. போன வருஷம் விஷ் பண்ண பழைய ஆடியோ தான் இப்போ கேட்டு ஃபீல் பண்ணிக்கணும். இவளுக்கு சொந்த பந்தங்கள் யாரா இருக்காங்களா இல்லையா அப்படின்ற எந்த ஒரு தகவலும் சொல்லியிருக்கவும் மாட்டாங்க. ஃபைண்ட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கின கிட்டு தான் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் கிட். அது என்ன டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்னு கேக்குறீங்க. ஆக்சுவலா இந்த வெப்சைட்ல என்ன பண்றாங்கன்னா, ஹீரோயின் வாங்கின மாதிரி அவங்களோட ரிப்போர்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அதுல பிளட் ரிலேஷன் யாரு அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த வேலை தான் இந்த வெப்சைட்ல பண்ணிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் புது சொந்தக்காரங்க கிடைப்பாங்க ஒரு நம்பிக்கையில அந்த லெட்டர் பாக்ஸ்ல போட்டுட்டு 2 நாள் வெயிட் பண்றா. அந்த ரிசல்ட் வந்ததும் ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. அவளுக்கு ஒரு கசின் இருக்கான். அவனோட பேரு ஆலிவர்னு சொல்லி இருக்கு. அவளோட ஃப்ரெண்டும் ரொம்ப சந்தோஷப்பட்டு உனக்கு சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு சொல்றா. ஆனா ஹீரோயினுக்கு அந்த பையனை மீட் பண்றதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. அவளோட ஃப்ரெண்டு தான் உனக்கு ஃபேமிலி தான் யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தில்ல, இப்பதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல, அப்புறம் எதுக்காக மீட் பண்றதுக்காக தயங்குற? சோ நீ கண்டிப்பா அந்த பையனை மீட் பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஹீரோயினையும் ஒத்துக்க வச்சிடறா. அடுத்த நாளே எவலின் அந்த பையனை தான் மீட் பண்ண போறா. இவனோட பேரும் ஆலிவர். அந்த பையனை பாருங்களேன், ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே அவ்வளோ பணிவா அவ்வளோ டீசென்டாவும் நடந்துக்கிறான். அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்டரி சொல்ல ஆரம்பிக்கிறான். கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டியிலிருந்து ஆரம்பிச்சு ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே வருவான். இப்படித்தான் நம்ம சொந்தக்காரங்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப அவன் போன்ல இருந்து ஒரு போட்டோ காமிச்சு, இவங்களும் நம்மளோட இன்னொரு கசின் தான், இவனோட பேரு மார்டின், இவனுக்கு சில வாரங்கள்லயே கல்யாணம் ஆக போகுது, அதனால நீ அந்த விசேஷத்துக்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றான். ஆனா எவலின் சொல்றா, ஏப்பா ஆலிவர், பார்த்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, இன்னைக்குதான் அதுவும் மீட் பண்றோம், அதுக்குள்ள வீட்டுக்கு வான்னு கூப்பிடுற, உன்னோட ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் இன்வைட் பண்ற அப்படின்னு சொல்லி அவளுக்கு வரவே விருப்பம் இல்லைன்னு சொல்றா.
ஆனா அந்த ஆலிவர் பையன் விடுற மாதிரியே தெரியலைங்க. எவ்லின் கிட்ட, இங்க பாரு, நம்ம குடும்பத்திலேயே ரொம்ப வயசான மாமா இருக்காரு, அவருக்கு வயசு 89 ஆகுது, அவரு நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, அவரோட ஆசையும் இந்த கல்யாணத்துல தான் நிறைவேற போகுது, உனக்கும் எல்லாரையும் மீட் பண்ண மாதிரியும் இருக்கும், அது மட்டும் இல்ல இது ஒரு ரிச்சான கல்யாணமாவும் இருக்க போகுது, உனக்கு தேவையான வசதி எல்லாமே அங்கேயும் இருக்க போகுது, ரொம்பவே ஆரவாரமான கல்யாணமா இருக்கும், கண்டிப்பா நீ வந்தே ஆகணும், நம்ம ஃபேமிலியோட அட்டாச் ஆக இது ஒரு நல்ல வாய்ப்பு, அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசி எப்படியோ ஹீரோயினை சம்மதிக்க வச்சிடறான். கட் பண்ணா அடுத்த சீன்ல அந்த கல்யாணத்துக்கான நாளும் வந்துருது. எவ்லின் ஃபிளைட்ல தான் வந்து இறங்குறா. லேண்ட் ஆன பிறகு தூங்க போறதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பணும். அப்புறம் கோர்ட்டு போட்ட பசங்களை முழுசா நம்பிடவே கூடாது, இதுதானே நீ என்கிட்ட சொல்லியிருந்த அப்படின்னு ரெண்டு பேரும் கலாய்ச்சிட்டு பேசிட்டு வராங்க. அந்த இடத்துக்கு வந்த ஆலிவர் எவ்லினை ரொம்ப அன்பாவே வெல்கம் பண்ணி கூட்டிட்டு போறான். ரொம்ப தூரம் காட்டு வழி பாதையில பயணம் பண்ணி ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இங்கதான் ஹீரோயின் அசந்து போற மாதிரி, இது வரைக்கும் அவ வாழ்க்கையிலேயே ஃபேமிலி அப்படின்னு ஒருத்தவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாருமே பரம்பரை சொத்துக்காரங்க, பாதி லண்டனே இவங்களோடது தான் அப்படின்னு அந்த ஃபேமிலியை பத்தி பயங்கரமா பில்டப்லாம் கொடுத்துக்கிட்டு வரான். அந்த இடத்துக்கு புதுசா சமையல் வேலை செய்யறதுக்குன்னு ஆட்கள் வந்திருக்காங்க. அந்த வேன்ல இருந்து 5 லேடிஸ் இறங்குறதையும் நம்மளால பார்த்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இவங்க நம்மளோட முக்கியமான கெஸ்ட்னு ஃபீல்டு கிட்ட சொல்றாரு. அந்த ஃபீல்டும் ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வாங்க உங்களோட ரூமுக்கு கூட்டிட்டு போறேன்னு அவளோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கூட்டிட்டு போறாரு. இவளின் அங்க இருக்கிற பழங்காலத்து சிலைகளையும் ஓவியங்களையும் ஆச்சரியமா பார்த்துட்டு போய் பண்றாரு. என்னது, எனக்கெல்லாம் தனியா ஒரு ஆள் வச்சிருக்கீங்களான்னு ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. அவளும் அந்த லேடி கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. அப்படி அவங்க பேசிக்கிட்டு உள்ள போன பிறகு ஃபீல்டோட முகமே வில்லத்தனமா மாறுது, ஏதோ தப்பா இருக்குன்னு நமக்கும் தோண ஆரம்பிக்குது. எவ்லின் அந்த ரூமை அவ இதுக்கான்னு கேக்குறாங்க. எவ்லினும் சொல்லிக்க வார்த்தையே இல்ல, அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றா. இந்த லேடியுமே ரொம்ப பணிவாதான் நடந்துக்கிறாங்க. இன்னும் இந்த படத்துல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்ற விஷயத்தையே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சஸ்பென்ஸா இருக்குல்ல. கண்டிப்பா ஒரு நல்ல கிளைமேக்ஸ் தான் காத்துக்கிட்டு இருக்கு, அப்படியே கண்டினியூவாகவும் பாருங்க. அங்க செவுத்துல ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க. சரி, வேற ஏதாவது ஹெல்ப் வேணா சொல்லுங்க, இப்போ நான் கிளம்புறேன்னு அவங்களும் கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு நைட் ஆயிடுது. எவ்லின் அவ ஃப்ரெண்டு கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கையில யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. வால்ட் தான் வந்திருக்கான். டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிச்சிடுங்க, ரூம் லைட் எரிஞ்சிட்டு இருந்தது, அதுதான் உங்களை பார்க்க வந்தேன்னு சொல்றான். இந்த ரூம் கம்ஃபர்டபுளா இருக்கா, எதையாவது மாத்த சொல்லணும்னா சொல்லுங்க, எல்லாத்தையும் மாத்திடுறேன். இல்ல எனக்கு இந்த ரூமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறா. ரொம்ப ஜெனியூனா பேசுறான். காலையில ஃபீல்டுங்கிறவரு மரியாதை இல்லாம பேசியிருப்பாரு இல்லையா, அதுக்காக வால்ட்டும் மன்னிப்பு கேட்பான். ஹீரோயினும் சேச்சே அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன், அதை பெருசா எடுத்துக்காதீங்கன்னு ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்கிறா. இப்போ வால்ட் போன பிறகு அவளோட ஃப்ரெண்டு இன்னமும் வீடியோ கால்ல லைன்லயே தான் இருந்திருக்கா போல. ஹீரோயின் சொல்றா, பாத்தியா இவன் தான் வால்ட், இவனை கடவுள் ரேஞ்சுக்கு இங்க மரியாதை கொடுக்குறாங்க. அவ ஃப்ரெண்டும் சொல்றா, இருந்தாலும் எல்லாத்தையும் உடனே நம்பிராத சரியா அப்படின்னு சொல்லிட்டு போனையும் கட் பண்ணிடுறா. அந்த நேரத்திலேயே ஹீரோயின் வெளியே ஜாகிங் போயிட்டு இருக்கா. தூரத்துல ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு, கொஞ்சம் பயத்தோட நின்று பாத்துக்கிட்டு இருக்கா. இப்போ பின்னாடி பாக்குறா, விண்டோல அந்த இறந்து போன லேடி தான் நின்று இவளை பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வார்த்தையும் சொல்றாங்க, இது எல்லாமே என்னோட முடியட்டும். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோயின் திடீர்னு கண்முழிச்சு எழுந்திருக்கிறா. இவ்வளவு நேரம் நடந்ததெல்லாம் இவ கனவுல தான் வந்திருக்கு, ஆனா ஆப்போசிட்ல யாரோ உண்மையாலுமே சேர்ல உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. உடனே லைட் ஆன் பண்ணி பாக்குறா, அங்க யாருமே இல்ல. தூக்கமும் தெளிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட நைட்டு 3 மணி ஆயிடுது. சரி தண்ணி குடிக்கலான்னு வெளியே போறா. அந்த நேரத்துல ஃபீல்டு இருக்காருல்ல, அங்க வேலை செய்யற பொண்ணுங்களை லைனா நிக்க வச்சு இன்னைக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கு, நான் சூஸ் பண்றவங்க மட்டும்தான் இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்கள பார்த்துட்டு இருக்கும் போதே ஹீரோயின் பின்னாடி திரும்பி பாக்குறா, ஒண்ணும் இல்ல. இப்போ முன்னாடி பார்க்கும்போது அந்த ஸ்விஃப்ட் லேடி தான் திடீர்னு வந்து நிக்கிறாங்க. ஹீரோயின் ரொம்ப பயந்துறா. இந்த நேரத்துல இங்க என்னமா பண்றீங்கன்னு கேட்க, நான் தண்ணி குடிக்கலான்னு போயிட்டு இருக்கேன்னு சொல்றா. இந்த நேரத்துல சேஃப் இல்ல, உடனே நீங்க உள்ள போய் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் கவனிக்காம ஃபீல்டு எதுக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அந்த லைப்ரரியோட சர்வீஸ் பில் அடிக்குது. ஒரு லேடியை மட்டும் சூஸ் பண்ணி இவங்களை மட்டும் கிளீன் பண்ண சொல்லிட்டு மத்தவங்களை கிளம்ப சொல்லிடுறாரு. அந்த டோரோட சாவிய எங்கிருந்து எடுக்கிறாங்க எப்படி வைக்கிறான்னு பார்த்துட்டு தான் இருக்கா. இங்க என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது, இன்னைக்கு கடைசியா கிளீன் பண்ற வேலை, அதனாலதான் இவ்வளவு நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. லைப்ரரிக்குள்ள அந்த பொண்ணு போன உடனே ஃபீல்டு ஏதோ மந்திரம் சொல்ற மாதிரி தெரியுது. உள்ள போன பொண்ணு லைட் ஆன் பண்ணி பாக்குறா, எந்த லைட்டுமே எரியல. சரி கேண்டிலாவது பத்த வைக்கலான்னு பத்த வச்சுட்டு ஜாடு சத்தம் கேட்கிற மாதிரி இருக்குன்னு மெதுவா மேல பார்த்தா ஏதோ ஒரு மர்மமான உருவம், அதோட கண்ணு மட்டும் ஜொலிக்கிற மாதிரி தெரியுது.
அதை பார்த்து இவ அலறி கத்தும் போது அப்படியே அவளை தூக்கிட்டு போயிருது. அடுத்த நாள் காலையில ஸ்விஃப்ட் லேடி தான் வந்து அவசர அவசரமா ஹீரோயின் எழுப்புறாங்க. ஃபேமிலியோட கெட் டுகெதர் பார்ட்டிக்கு டைம் ஆச்சுன்னு சொல்றாங்க. வேக வேகமா ரெடி ஆயிட்டு அந்த பார்ட்டி ஹாலுக்குள்ள போறா. எல்லாரும் ஆரவாரமா வெல்கம் பண்றாங்க. ஆலிவர் சொல்றான், இவர் தான் நம்மளோட கிரேட் அங்கிள், இவருக்கு தான் 89 வயசு ஆச்சுன்னு அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அந்த கிரேட் அங்கிளும் சொல்றாரு, நீ வந்தது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, உனக்கு எப்பவுமே நாங்க துணையா இருப்போம்னு சொல்லி ரொம்பவே அன்பா பேசையில ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும், யாருமே இல்லைன்னு இருக்கையில முதல்ல ஆலிவருக்கு தான் நன்றி சொல்றா. அவனாலதான் நீங்க எல்லாருமே எனக்கு கிடைச்சிருக்கீங்க. இவ்வளவு நாள் நானும் அம்மாவும் மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா இவ்வளவு பெரிய ஃபேமிலி எனக்கு இருக்கும்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கல. இந்த மாதிரி ரொம்ப நேரமா அவளோட ஃபீலிங்ஸை கொட்டி தீர்த்த பிறகு அந்த கூட்டமே கலைஞ்சிருது. எவலின் ஆலிவர் கிட்ட ஒரு டவுட் கேட்கறா. வால்ட் நம்மளோட சொந்தக்காரன் தானா அப்படின்னு கேட்கறா. ஆமா, அவனும் நம்மளோட தூரத சொந்த மாதிரி தான். எதனால கேட்கற? ஒண்ணு இல்ல, நான் சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன்னு சொல்லிடுறா. இந்த பக்கம் ஃபீல்டு வேலை செய்யற 2 பொண்ணுங்களை, அதான் ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயினோட இன்ட்ரோடியூஸ் ஆயிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணுங்க தான் இவங்க. பேஸ்மெண்ட்டுக்குள்ள பழமையான ஒயின் இருக்கான். இவங்க 2 பேத்தையும் போய் அதை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வர சொல்லி அனுப்புறான். அவங்க 2 பேரும் அந்த படிக்கட்டுக்குள்ள இறங்கி போன பிறகு ஃபீல்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறான். இந்த 2 பொண்ணுங்களும், இந்த ஆளுக்கு என்னதான் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் சிடு சிடுனே இருக்கான், சரிவா சீக்கிரம் போய் அந்த ஒயனை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வருவோம், இந்த இடமே ரொம்ப பயங்கரமா இருக்கு, சீக்கிரமா அந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்லி உள்ள போனா ரொம்பவே இருட்டாவும் பாலடைஞ்சு போய் கிடக்குது. லைட் எல்லாம் கூட ஒழுங்கா எரியல, எல்லாமே பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. கையில வச்சிருந்த தீப்பெட்டி எடுத்து அந்த தீக்குச்சியோட வெளிச்சத்துல தான் அந்த பாட்டில தேடிட்டு இருக்காங்க. அப்போதான் அந்த தியாங்கிற பொண்ணு பின்னாடி ஏதோ கை வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கு. இவ பயந்து போய் திரும்பி பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு தான் அவளை கலாய்ச்சிட்டு இருக்கா. நானே ஏற்கனவே பயந்துருக்கேன், நீ வேற பயமுடுத்திட்டு இருக்க, சும்மா இருன்னு சொல்லிட்டு திரும்பவும் தேட ஆரம்பிக்கிறாங்க. திரும்பவும் மேல இருந்து ஒரு கை வந்து தொடுது. அந்த பொண்ணு தான் பண்றான்னு பின்னாடி திரும்பி திட்டும் போது அவ அந்த இடத்துல இருக்க மாட்டா. அதுக்கு பதிலா தூரத்துல இருந்து அவளோட வாய்ஸ் கேக்குது. ஏதோ பிரச்சனை போலன்ட்டு ஓடி போய் பாக்குறா. அவ அந்த ஒயினை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றா. ஆனா அது ஒரு ரேக்குக்குள்ள ரொம்ப உள்ள இருக்கு. தியாங்கிற பொண்ணு கஷ்டப்பட்டு அந்த ஒயினை எடுக்க பாக்குறா. ஆனா அது உள்ள நல்லா மாட்டிட்டு இருக்கு. அவளால எடுக்கவே முடியல. திடீர்னு அவளோட கையை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு. அவளால எடுக்கவே முடியல. அவளோட ஃப்ரெண்டு சொல்றா, என்ன இப்போ நீ என்ன பயமுடுத்துறியா, நான் நம்ப மாட்டேன்னு சொல்றா. ஐயோ நிஜமாவே என் கையை யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்கன்னு சொல்றா. பின்னாடியும் யாரோ நிக்கிறாங்க பாருன்னு சொல்றா. அந்த பொண்ணு பின்னாடி திரும்பி பார்த்தா அவளை விட பெருசா ஒரு உருவம் ஏதோ பின்னாடி நிக்குது. மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த உருவம் அந்த பொண்ணோட கழுத்தை ஒரே திருகா திருகி அப்படியே அவளை தூக்கிட்டு போயிடுது. கஷ்டப்பட்டு கையை வெளியே எடுத்தவ வேகமா பின்னாடி போலான்னு போறா. அவளுக்கும் பின்னாடி ஏதோ இன்னொரு பெரிய உருவம் நின்றுட்டு இருக்குது. அப்படியே மெதுவா மேல அண்ணாந்து பார்க்கையில அந்த மர்மமான உருவம் அவளையும் தூக்கிட்டு போயிடுது. ஃபேமிலி மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அவளோட ரூமுக்கும் போயிடுறா. அங்க கிராண்டான பார்ட்டி வியர் ட்ரெஸ் வச்சிருக்காங்க. இன்னைக்கு நைட்டு பார்ட்டிக்கு இதை தான் போட்டு வரணும்னு சொல்லி அந்த லெட்டர்லயும் மென்ஷன் பண்ணிருக்கு. அப்படியே நைட் ஆயிடுது. பார்ட்டிக்கு போக ரெடி ஆகிக்கிட்டு அவ ஃப்ரெண்டு கிட்ட வீடியோ கால்ல அவளுக்கு கொடுத்த ட்ரெஸ்ஸை காமிச்சிட்டு இருக்கா. இனிமேல் உன்னோட லைஃப் எங்கேயோ போக போகுது இந்த மாதிரிலாம் சொல்றா. எல்லாரும் ரொம்பவே அன்பா பாசமா நடந்துக்கிறாங்க தெரியுமா. ஆமா, ஹீரோயின் சொல்றதும் கரெக்ட் தான். யாருமே இல்லாம அனாதையா இருந்தவளுக்கு ஒரு பெரிய குடும்பம், அந்த குடும்பத்துல நிறைய அன்பும் மரியாதையும் கிடைக்கும் போது யாருக்கு தான் இந்த இடம் பிடிக்காம இருக்கும், சொர்க்கம் மாதிரி இருக்கும்ல. அதை தான் அவ ஃப்ரெண்டு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. ரொம்பவே சூப்பரா ரெடி ஆகி அந்த பார்ட்டிக்கும் வந்துடுறா. எவலின் வரதை பார்த்துட்டு ஃபீல்டு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுக்குறாரு. இவளை எல்லாரும் கிளாப் பண்ணி வரவேற்கிறாங்க. ஆலிவர் கிட்ட சொல்றா, சத்தியமா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த பார்ட்டி இவ்வளோ கிராண்டா இருக்குமா. பின்னாடியே ஒரு அக்காவும் தங்கச்சியும் வராங்க. அக்காவோட பேரு விக்டோரியா, தங்கச்சியோட பேரு லூசி. இவங்க 2 பேருமே வால்ட்டோட சிஸ்டர்ஸ் தான். ஹீரோயின் கிட்டையும் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க. ஆனா விக்டோரியாவோட பேச்சே சரியில்லை. ஹீரோயினுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவ மேனஸே இல்லாம ஹீரோயினோட தலைமுடியெல்லாம் தொட்டு பேசுறது சுத்தமா பிடிக்கல. பக்கத்துல லூசிங்கிற பொண்ணு நல்லா பேசுறா. லூசிக்கு எவலினை ரொம்ப பிடிச்சிருது. அவகிட்ட ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்கா. ஆனா விக்டோரியா ஏதோ மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறா. இது வேலைக்கு ஆகாதுன்ட்டு ஹீரோயினும் நழுவி போயிடுறா. ஆனா அந்த லூசி பொண்ணுக்கு இவளை விடுறதுக்கு மனசு இல்ல. எவலினோட பின்னாடியே போய் அவளோட பேசி பழகவும் ஆரம்பிக்கிறா. அடுத்தது வால்ட்டோட என்ட்ரி தான் வருது. இவனுக்கும் பெரிய அளவுல அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்து பெரிய உற்சாகத்தோடையும் ஆரவாரத்தோடையும் வரவேற்கிறாங்க. பார்ட்டிக்குள்ள வந்தவன் நேரா ஹீரோயின் கிட்ட தான் போறான். ஆனா எவலினுக்கு ஒண்ணுமே புரியல. இத்தனை பேர் இருக்கையில நமக்கு டான்ஸ் எல்லாம் வராதுன்னு சொல்றா. டான்ஸ் வரலன்னா நான் சொல்லி கொடுக்குறேன், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு டான்ஸ் மூமெண்ட்டையும் கத்து கொடுத்துறான். அவங்க 2 பேருக்குள்ள
பேருக்குள்ளேயும் சின்னதா ஒரு பாண்டிங்கும் ஏற்படுது. வால்ட்டுக்கு பிடிச்ச ரொம்ப அமைதியான இடத்துக்கு ஹீரோயினை வர சொல்லி கூப்பிடுறான். அந்த இடத்துக்கு போன ஹீரோயினுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட்டும் காத்துக்கிட்டு இருந்தது. அவ செராமிக் செய்வாள்ல, அதே மாதிரி மிஷினை தான் இவளுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கான். அவ பார்த்துட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறா. கொஞ்ச நேரம் பாஸ்ட் லைஃப் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினுக்கும் அவனை பிடிக்க ஆரம்பிச்சிருது. அங்கேயே 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு பின்னாடி யாரோ நின்னு பாக்குறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த விக்டோரியா தான் நின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. பார்ட்டிக்கு ரிட்டர்ன் வந்த ஹீரோவை, நீங்க மட்டும் தனியா பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்கீங்க போல, இங்க பாரு விக்டோரியா, இப்போதான் நாங்க பழக ஆரம்பிச்சிருக்கோம். நீ தேவையில்லாம எதையாவது பேசி வளரி வச்சிடாத, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்லிட்டு போயிடுறான். பார்ட்டி எல்லாம் முடிச்சிட்டு ஹீரோயின் பெட்ல தான் தூங்கிட்டு இருக்கா. என்னமோ வினோதமான ஒரு குரல் தான் கேக்குது. அதுவும் இவ பேரை சொல்லி தான் கூப்பிடுது. மெதுவா கண் முழிச்சு பாக்குறா, யாருமே இல்ல. ஆனா பெட்டுக்கு மேல இருக்க கர்டைன்ல வித்தியாசமா விகாரமான ஒரு கையே இவளை பிடிக்கிற மாதிரி வரும். விழுந்து அடிச்சு லைட் லேம்பெல்லாம் கீழே தள்ளி விட்டுட்டு பெட்டுக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிறா. இப்போ பெட்டு மேல ஏதோ ஒண்ணு நிக்கிற மாதிரி இருக்கு. இவளுக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அங்க இருக்க பெட்ஷீட்டை மேலையும் இழுக்குது. இவ உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு பயத்திலேயே பாத்துக்கிட்டு இருக்கா. பெட்டுக்கு மேல இருந்து ஒரு கை மட்டும் கீழே வரும். ஆனா பின்னாடி இருந்து ஏதோ ஒண்ணு அவ காலை பிடிச்சி இழுத்துட்டு போகுது. இவ்வளவு அலறி அடிச்சு கத்துறா. யாருன்னு பார்த்தா வால்ட் தான் வந்திருக்கான். அங்க இருக்க லைட் லேம்ப்லாம் கீழே தள்ளி விட்டு தானே இவ வந்து ஒளிஞ்சிருப்பா. அந்த சத்தத்தை கேட்டு வந்திருப்பான் போல. யாரோ இருக்காங்கன்னு சொல்றா. வால்ட் ரூம் எல்லாம் தேடி பாக்குறான். ஆனா அங்க யாருமே இல்ல. ஹீரோயின் ரொம்ப பயத்துல இருந்ததுனால அழுகவும் ஆரம்பிக்கிறா. வால்ட் ஒரு வழியா சமாதானம் பண்ணிடுறான். அடுத்தது ஸ்விஃப்ட் லேடி தான் கூப்பிட்டு அங்க உடஞ்சிருக்க கிளாஸ் எல்லாம் கிளீன் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. இது என்னோட மிஸ்டேக் தான், நான் தான் இதுக்கு கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. இல்லம்மா பரவாயில்ல, இது என்னோட வேலை, இதை நான் தான் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல பொண்ணா இருக்காளே, இவளை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இவகிட்ட ஏதோ சொல்றதுக்கு வராங்க. அதுக்குள்ள வால்ட் வந்து இவங்களை கிளம்ப சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு இன்னமும் பயமா இருக்கனால வால்ட்டை அவங்க கூட தூங்க சொல்லிடுறா. அடுத்த நாள் காலையிலேயே விடிஞ்சிருது. எவலின் கண் முழிச்சு பார்க்கும்போது வால்ட் பக்கத்துல இல்ல. அவளுக்கு முன்னாடியே அவனும் எழுந்து போயிட்டான் போல. அந்த சமயத்துலதான் லூசியும் விக்டோரியாவும் வந்து ஹீரோயினை எழுப்புறாங்க. எதுக்குன்னா பால் இருந்த சைட்ல இருந்து இவளை பார்த்து முறைச்சிக்கிட்டு தான் இருக்கா. இந்த ட்ரெஸ்ஸையும் மாட்டிக்கிட்டு எங்களோட வான்னு சொல்லி அவளை கீழே இருக்க ஸ்விம்மிங் பூல் ஏரியாவுக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. அங்கதான் பெடிக்யூர் மெனிக்யூர் பண்ற லேடிஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ லூசி, நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஹீரோயினை பத்தி கேட்கறா. அதுக்கு, எனக்கு கல்யாணமா, எனக்கு கல்யாணம் ஆகிற வயசு இன்னும் வரலன்னு நினைக்கிறேன், அது வரும்போது கண்டிப்பா எனக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பின்னாடி விக்டோரியா என்ன சொல்றானா, நீயும் கொஞ்ச நாள் இல்ல சீக்கிரமாவே பண்ணிக்க தான் போற, வால்ட்டும் நீயும் ரொம்ப க்ளோஸா இருப்பீங்க போல, அப்படின்னா அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லு, கல்யாணத்துக்கு எங்களெல்லாம் கூப்பிட மறந்துடாத. இப்படி சொல்லையில எவலினுக்கு செமையா கோவம் வந்துருது. இங்க பாருங்க, எதை ஏத்துக்கணும் எதை ஏத்துக்க கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும், நீங்க யார் அதெல்லாம் சொல்றதுக்குன்னு ரொம்பவே கோவப்பட்டு விக்டோரியாவை பார்த்து பேசும்போது அவன் நகத்தை அழகு பண்ணிட்டு இருந்த சர்வீஸ் லேடி தெரியாம அவ கையை கிழிச்சிடறாங்க. அதனால கையில நிறையவே ரத்தம் வர ஆரம்பிச்சிடுது. விக்டோரியா பக்கத்துல வந்து அதை பார்த்துட்டு அந்த ரத்தத்தை உடனே அவ வாயில வச்சு டேஸ்ட் பண்ணிடுறா. இதை பார்த்த ஹீரோயினுக்கு ரொம்பவே வியர்டாவும் ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கோவமாவும் கிளம்பிடுறா. அவ ரூமுக்கு போலான்னு வெளியே வரும்போது அந்த லைப்ரரி ரூமை தான் பாக்குறா. ஏற்கனவே அந்த சாவி எங்க இருக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. யாருக்குமே தெரியாம லைப்ரரிக்குள்ள தான் போறா. அந்த ரூமே ரொம்பவே வித்தியாசமாவும் இருக்கு. டேபிள்ல ஏதோ சில பேப்பர்ஸ் இருக்கிறதையும் பாக்குறா. அந்த பேப்பர்ஸ்ல இவளோட டீட்டெயில் அதிகமா வால்ட் தானே யூஸ் பண்றான். அதனால அப்போ வால்ட் தான் என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கானு. இந்த இடத்துல இருந்து உடனே கிளம்பி ஆகணும்னு அவளோட ட்ரெஸ் எல்லாம் வேக வேகமா பேக் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல தான் கரெக்டா வால்ட் வந்துடுறான். உனக்கு என்னாச்சு, ஏன் திடீர்னு கிளம்புறேன்னு சொல்லி கேட்கையில எவலினுக்கு பேசவே விருப்பம் இல்ல. சொல்லு எவலின், விக்டோரியா உன்னை ஏதாவது சொன்னாலா, விக்டோரியாவை விடு, இது என்னது அப்படின்னு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் அவன்கிட்ட நீட்டுறா. என்னோட மொத்த டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்க, அது மட்டும் இல்ல நான் சின்ன வயசுல இருந்து எங்க இருந்தேன், எந்த ஸ்கூல்ல படிச்சேன்னு முதற்கொண்டு எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்க, எந்த நோக்கத்துல இதை நீ பண்ணிட்டு இருக்க, எனக்கு இங்க இருக்கவே சுத்தமா பிடிக்கல, நான் கிளம்பியே ஆகணும் அப்படின்னு விடாபிடியா பேசிட்டு இருக்கா. ஆனா வால்ட் எக்ஸ்பிளைன் பண்றான், இங்க பாரு, நீ என்னோட ரிலேட்டிவ்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் உன்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். முன்ன பொண்ணு தெரியாதவங்களை எப்படி நான் அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரது, அதனாலதான் முன்னெச்சரிக்கையா உன்னோட தகவல் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிருந்தேன், வேற எந்த நோக்கத்துக்காகவும் இல்லைன்னு சொல்லி இவகிட்ட ரொம்பவே மன்னிப்பும் கேட்டுக்கிறான். ஆனா எவலின் கிளம்பியே ஆகணும்னு ஒத்த கால்ல நிக்கிறா. இங்க பாரு எவலின், சும்மா 2 டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு நீயே ஒரு முடிவுக்கு வராத, என்னோட இடத்துல நீ இருந்திருந்தாலும் இதை தான் பண்ணிருப்பேன்னு ஒரு மாதிரியா என்னென்னமோ பேசி ஹீரோயினை மெல்ட் ஆகவே வச்சிடறான். இந்த இடத்துல ஹீரோயின் ஏமாந்தவளா இல்ல வால்ட் தான் ஏதோ பண்றானா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளால கணிக்கவே முடியல. எவலினும் இதுக்கு மேல நமக்குள்ள எந்த சீக்கிரட்டும் இருக்க கூடாது சரியானு 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒண்ணு மண்ணா இருந்துடுறாங்க. ஆனா இதுக்கு மேலதாங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு இந்த கதையிலே தெரிய போகுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பிரம்மாண்டமான விருந்து
நடக்குது. அந்த விருந்துக்கு ஹீரோயின் வந்துட்டு இருக்கா. அந்த விருந்துல பல வகையான சாப்பாடுகளை டேபிள் முழுக்க நிரப்பி வச்சு ஹீரோயின் வரதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ என்ட்ரி ஆனதும் ஆரவாரமா அவளை வரவேற்று அந்த சேர்லயே உட்கார சொல்றாங்க. எவலின் இப்போ வால்ட் கிட்ட கேக்குறா, எங்க நான் இன்னமும் கல்யாண பொண்ணையும் பையனையும் பார்க்கவே இல்லையே, எங்கதான் அவங்க இருக்காங்க அப்படின்னு கேட்கையில வால்ட் என்ன சொல்றானா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று வைக்க போறான். அதாவது 4 தலைமுறையா இந்த குடும்பம் எல்லாருமே ஒற்றுமையா தான் இருந்திருப்பாங்க. ஆனா இந்த குடும்பத்துல ஒரே ஒருத்தவங்க மட்டும் இறந்து போயிட்டாங்க இல்லையா, அதான் ஸ்டார்டிங் சீன்ல ஒரு லேடி இறந்து போனாங்கல்ல, அவங்களோட பேரு எமிலின். சோ அந்த எமிலின் இல்லாத இடத்த ஃபில் பண்றதுக்காக தான் ஹீரோயினை கூட்டிட்டு வந்திருக்காங்க. வால்ட்டுக்கும் எமிலினுக்கும் இன்னைக்கு நைட்டு கல்யாணம்னு அவன் காதலியே அவன் வாங்காம சபையில நின்று பேசிக்கிட்டே தான் இருக்கான். எமிலின் யாரு அப்படின்னா ஹீரோயினோட கொள்ளுப்பாட்டி தான் அவங்க ஆனா ரீசெண்டா தான் இறந்திருப்பாங்க. அதுலயும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், அதையும் நான் டீட்டெயிலா சொல்றேன் கடைசியா. எமிலினோட வாரிசு தானே. சோ கொள்ளுப்பாட்டி இல்லாத ஒரு இடத்த நிரப்பதான் ஹீரோயினையும் கல்யாணம் பண்ண போறாங்க. அப்பதானே அவங்க வம்சாவளியை நிரப்ப முடியும். இதை கொண்டாடுற விதமா வால்ட் எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் சப்ளை பண்றதுக்காக அந்த சர்வெண்ட் லேடி தான் வர சொல்றான். இந்த இடத்துல தான் எவலின் சுத்தமா எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. அந்த லேடியை வர சொன்னாங்கல்ல, அந்த சர்வெண்ட் லேடிக்கு பின்னாடி இருந்த ஃபீல்டு ஒரு கத்தியை எடுத்து அந்த லேடியோட கழுத்தை கரகரன்னு அழுத்து அவ கழுத்துல இருந்து வர ரத்தத்தை அங்க இருக்க கிளாஸ் பவுல்ல குடிக்கிறாங்க. இத பார்த்த எவலின் நடுநடுங்கி போயிடுறா. அவளுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இந்த விஷயத்தையே உறைஞ்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா அவளை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இங்க நடக்குதுன்னு புரியாம பார்த்துட்டு இருக்கையில அந்த சர்வெண்ட் லேடி உயிர் போற வரைக்கும் அவளோட ரத்தத்தை பிடிச்சு ஏதோ ஒயினை குடிக்கிற மாதிரி கிளாஸ்ல ஊத்தி எல்லாரும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்ணுக்கு முன்னாடியே நடந்த கொலைய பார்த்துட்டு இதுக்கு மேலேயும் நாம இங்க இருக்க கூடாதுன்னு வெளியே போக ட்ரை பண்றா. ஆனா வழி மறைச்சு அவளை வெளியே போக விடாம தடுக்கிறாங்க. என்னை விட்டுடுங்க, நான் வீட்டுக்கு போகணும்னு கெஞ்சி அழுக ஆரம்பிக்கிறா. ஆனா வால்ட் அவ பின்னாடி வந்து அவளை பயங்கரமா மிரட்டுறான். அவளை மிரட்டும் போது பாருங்களேன், வால்ட்டோட பற்கள்லாம் ரொம்பவே ஷார்ப் ஆகுது. ஆக மொத்தத்துல இவ மட்டும் இல்ல, இங்க இருக்கிற யாருமே மனுஷங்க இல்லைன்னு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. இதையெல்லாம் பக்கத்துல இருக்க ஸ்விஃப்ட் லேடியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்களால மட்டும் என்ன பண்ண முடியும், சாதாரணமா வேலை செய்யறவங்க தானே. எவலினை கட்டி போட்டு பேஸ்மெண்ட் கீழே தான் தூக்கிட்டு வராங்க. அந்த இடத்துல லூசி பொண்ணு கூட பொறுமையா தான் பேசுறா. இங்க பாரு, எங்களோட ரத்தம் ரொம்பவே ரேரானது, உன்னோட ரத்தமும் எங்களோட ரத்தமும் தான் மேட்ச் ஆகும். அதனால தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நீ மட்டும் உன்னோட ரத்தத்தை எங்களுக்கு கொடுத்தீனா எல்லாருமே மரணம் இல்லா வாழ்க்கையை வாழலாம். விக்டோரியாவுக்கு 500 வயசு ஆகுது, எனக்கு வெறும் 100 வயசு தான் ஆகுது. நீ மட்டும் வால்ட்டோட ரத்தத்தை குடிச்சினா அவனோட சக்திகள் எல்லாமே உனக்கும் கிடைக்கும். அதுக்கப்புறம் உன்னோட ரத்தத்தை எங்களுக்கு கொடுத்தீனா நம்ம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சக்தி கிடைக்கும். அதுக்கப்புறம் அழிவே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழவும் போறோம். அதனால தயவு செஞ்சு வால்ட்டை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி ரொம்பவே ரெக்வஸ்டா தான் கேட்டுட்டு இருக்கா. ஆனாலும் எவலினுக்கு சுத்தமா அதுல விருப்பமே கிடையாது. என்னை இங்கிருந்து விட்டுருங்கன்னு மட்டும்தான் கேட்டுட்டு இருக்கா. அதை பார்த்து கோபமான விக்டோரியா, நீ நாளைக்கு வரைக்கும் இந்த சவப்பெட்டிக்குள்ளதான் கிடக்கணும்னு ஹீரோயின் வேண்டாம் வேணான்னு சொல்ல அந்த சவப்பெட்டிக்குள்ள போட்டு ஆணி அடிச்சு மூடி வச்சிடறா. பாவம் விடிய விடிய பெட்டிக்குள்ளதான் இருக்கா. யாரோ வந்து சவப்பெட்டியை ஓபன் பண்ற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா ஸ்விஃப்ட் லேடி தான் வந்து ஹெல்ப் பண்றாங்க. அவளை யாருக்குமே தெரியாம வெளியே போற பாதையை காட்டி இங்கிருந்து நிக்காத, லண்டன் போற வரைக்கும் யாரையுமே நம்பிடாதன்னு சொல்றாங்க. நீங்க கொள்ளுப்பாட்டி, அதான் அந்த எமிலின் இறந்து போனாங்கல்ல, அவங்களும் இந்த லேடியும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவளுக்கு ஹெல்ப் பண்ணி தப்பிக்கவும் விடுறாங்க. என்னை பத்தி நீ கவலைப்படாத, நீ தப்பிச்சு போற வழியை பாருன்னு ஹீரோயினை அனுப்பி விட்டுறாங்க. ஆனா எப்படியோ எல்லாருக்குமே எவலின் தப்பிச்சது தெரிஞ்சிருது. ஃபீல்டுக்கும் தெரிஞ்சிருது. அவரும் பெரிய கத்தி ஒண்ணு எடுத்துக்கிட்டு எவலினை தேடிட்டு தான் வராரு. அந்த வீட்டுல இருக்க எல்லாரும் எவலினை தான் தேடிட்டு இருக்காங்க. இவளுக்கு எங்க போறதுன்னே தெரியாம பக்கத்துல ஒரு பெரிய டோர் இருக்கும். அந்த டோருக்குள்ள உள்ள போயிடுறா. அங்க போன பிறகுதான் தெரியுது அது ஒரு பெரிய ஃப்ரீசர் ரூம்னு. அந்த ரூமுக்குள்ள தான் இது வரைக்கும் இவங்க யாரெல்லாம் சாகடிச்சாங்களோ அவங்க எல்லாரையும் அந்த ரூமுக்குள்ள தான் போடணும். இத்தனை பேர்த்த கொண்டு போட்டிருக்கீங்களேன்னு ரொம்பவே பயத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல ரூமுக்குள்ள யாரோ வர மாதிரி இருக்கு. இவளும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. ஏதோ டெட் பாடி தான் கொண்டு வந்து அந்த இடத்துல போடுறாங்க. அந்த டெட் பாடி போட்ட இடத்துக்கு அடியிலே தான் ஹீரோயின் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறதும் எவலினோட மூஞ்சிலேயே விழுந்துருது. அந்த சமயத்துல சின்னதா ஒரு சத்தம் போட்டுறா. ஃபீல்டு அந்த ரூமுக்குள்ள தான் இருந்திருப்பாரு. இங்க யாரோ இருக்காங்கன்னு மெதுவா வந்து அவர் தேடி பார்க்கல. அந்த குடவுனை விட்டு வெளியே வந்து கதவையும் லாக் பண்ணி விட்டுறா. ஃபீல்டுக்கும் செம கோவம் வந்துடுது. உன்னோட தலைய வெட்டாம விட மாட்டேன்னு உள்ள இருந்து சவால் விடுறாரு. எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு பக்கத்துல இருக்க ஊருக்குள்ளதான் போறா. அங்க ஒரு பாட்டியை பார்த்து உதவியும் கேட்கறா. அவங்களும் அவளை வீட்டுக்குள்ள கூப்பிட்டுக்கிறாங்க. ஆறுதலுக்கு கையில டீயும் கொடுக்குறாங்க. அந்த தாத்தாவும் அந்த பெரியவரும் யாருக்கோ போன் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு. இவங்க
இவங்க 2 பேரும் போன்ல பேசிட்டு இருக்கையில எவலின் அவங்க வீட்டுல இருக்க போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அங்கதான் ஒரு விஷயத்த நோட் பண்றா. இந்த தாத்தாவும் பாட்டியும் வால்ட்டோட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அப்படின்னா எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான். அப்போ கண்டிப்பா அந்த ஃபேமிலிக்கு தான் இவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறா. அந்த பெரியவரும் டீயை குடிக்க சொல்லி ரொம்பவே கம்பல் பண்ணிட்டு இருக்காரு. ஆளை விட்டா போதுண்டா சார், அங்கேயே மயங்க வச்சிடறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மயக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறா. ஆனா திரும்பவும் வால்ட்டு கிட்ட தான் வந்து மாட்டிக்கிறா. இவளோட பக்கத்துலயே இன்னொரு பொண்ணையும் வச்சிருக்காங்க. அவளும் ரொம்பவே உடம்பு முடியாம தான் இருக்கா. வால்ட் எவ்வளவோ இவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா எவலினுக்கு சுத்தமா பிடிக்கல. அவன் மூஞ்சிலேயே காரி துப்பிடுறா. இப்படி எவலின் எதுக்குமே ஒத்துக்கலன்னு உடனே செம கோவத்துல பக்கத்துல இருக்க பொண்ணு கிட்ட போய் ஏதோ லெக் பீஸ் கடிக்கிற மாதிரி அவளோட காலை கடிச்சு இருக்கிற ரத்தத்தையும் உரிய ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணால வலி தாங்க முடியாம தவிச்சிட்டு இருக்கா. இதையெல்லாம் பார்த்த ஹீரோயின் அப்பவே மயங்கி விழுந்துடுறா. கொஞ்ச நேரத்திலேயே மயக்கத்துல இருந்து எழுந்து பார்த்தா அவளை மணப்பெண் அலங்காரம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலயே வேலை செய்யற பொண்ணையும் பலி கொடுக்கறதுக்காக தான் கட்டி போட்டிருக்காங்க. அதையும் ஹீரோயின் பார்த்துக்கிட்டு தான் வரா. மேடையில வந்து நின்ன உடனே பிரீஸ்ட் சம்பந்தமானு கேக்குறாரு. வால்ட் அதுக்கு சம்பந்தம்னு சொல்லிடுறான். அதே கேள்விய எவலின்ட்ட கேட்கும் போது ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கா. இந்த இடத்துலதான் சூப்பரான ஒரு விஷயம் அவளுக்கு ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி லூசி சொல்லிருப்பாள்ல, வால்ட்டோட ரத்தத்தை குடிச்சா உனக்கு அதிக அளவுல பவர் கிடைக்கும்னு சொல்லிருப்பா. அந்த விஷயம் இவளுக்கு ஞாபகம் வருது. இதை வச்சுதான் பெரிய மாஸ்டர் பிளான் இப்ப யோசிக்கிறா. ஹீரோயின் ஓகே சொல்லுவாளான்னு எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியில கல்யாணத்துக்கு ஓகேவும் சொல்லிடுறா. ரத்தத்தை உறிஞ்சுக்கிட்டே தான் இருக்கா. வால்ட் விட சொல்லியும் விடவே மாட்டேங்கிறா. அவன் சோர்ந்து போய் கீழே விழுகிற அளவுக்கு அவன் கிட்ட இருந்து எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு ரத்தத்தையும் குடிச்சிடறா. குடிச்ச அடுத்த நிமிஷமே எவலினுக்கு உடம்புல ஏதோ பண்ண ஆரம்பிக்குது. அவளும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வரா. அவளோட நகங்கள்லாம் பெருசாகிற மாதிரி காட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஈவில் பவர்ஸ் எல்லாம் அவ உடம்புக்குள்ள போக ஆரம்பிக்குது. இப்போ முழுசா வேம்பயரா மாறி நிக்கிறா. எனக்கு அடுத்தது அந்த பொண்ணுதான் வேணும்னு வேலை செய்யற பொண்ணுகிட்ட போறா. அவளோட ரத்தத்தை குடிக்கிற மாதிரி போய் பக்கத்துல இருந்த மெழுகுவர்த்தி எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டு அந்த இடத்துல அளவுக்கு அதிகமான நெருப்பு பரவ ஆரம்பிச்சிருது. அங்க நின்னுட்டு இருந்த பிரீஸ்ட் மேல நெருப்பு பத்தி அவரும் அங்கேயே இறந்து போறாரு. இதெல்லாம் வால்ட் தடுக்கிறதுக்கு வருவான். ஆனா ஷார்ப்பான ஒரு பொருளை எடுத்து வால்ட்டோட இதயத்திலே குத்தி கீழே தள்ளிடுறா. அவ்வளவுதான், வால்ட் அங்கேயே சரிஞ்சு கீழே விழுகிறான். எவலினும் வேலை செய்யற பொண்ணை காப்பாத்தி அங்கிருந்து 2 பேரும் தப்பிச்சும் ஓடுறாங்க. தன்னோட தம்பிய குத்திட்டு போன ஹீரோயினை சும்மா விடக்கூடாதுன்னு விக்டோரியா பின்னாடி இருந்து துரத்த ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்துல 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. எவலினுக்கும் அந்த பவர் கிடைச்சதுனால விக்டோரியாவோட சரிக்கு சரியா சண்டையும் போட முடியுது. அப்பதான் விக்டோரியா ஒரு விஷயத்த சொல்றா. 1000 வருஷங்களா இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்த விஷயத்த நீ ஒரே நாள்ல கெடுத்துடலான்னு பாக்குறியா? உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்றா. இங்க பாரு விக்டோரியா, வால்ட் தான் செத்துட்டான்ல, அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்றா. ஓ, வால்ட் இறந்துட்டான்னு நினைக்கிறியா? இதுக்கு மேலதான் அவனை பார்க்க போறேன்னு சொல்லி அவளுடைய கூர்மையான நகங்களை வச்சு எவலினை அட்டாக் பண்றா. அந்த நேரத்துல வேலை செய்யற பொண்ணு இரும்பு ராட வச்சு விக்டோரியா தலையிலே அடிக்கிறா. பின்னாடி யாரோ அவளை திரும்பவும் அட்டாக் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா லூசி தான் வந்திருக்கா. லூசி விக்டோரியா கூட பிடிக்காம தான் இருந்திருப்பா போல. இன்னைக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்ச உடனே விக்டோரியாவை தடுக்க பாக்குறா. எதனாலனா ஹீரோயினை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். லூசி எவலின் கூட நல்லபடியா தான் பழகிட்டு இருந்திருப்பா. அந்த ஒரு பழக்கத்துக்காக இவளை காப்பாத்தணும்னு நினைக்கிறா. என் கூடவே இருந்து துரோகம் பண்றியான்னு விக்டோரியா அவளை படுபயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறா. ஆனா லூசி விக்டோரியாவை விட வீக்கா இருக்கனால அதனால நேரா பின்னாடி ஒரு ஈட்டி இருக்கிறத பாக்குறா. நேரா விக்டோரியாவை தள்ளிட்டு போய் ஈட்டிலேயே, ஆனா துரதிருஷ்டவசமா லூசியும் அவளோட சேர்ந்து அந்த ஈட்டிக்குள்ள போயிடுறா. 2 பேரோட வயிற்றுலயும் ஈட்டி சொருகி அங்கேயே நொறுங்கி போய் சாம்பலா ஆயிடுறாங்க. கீழே ஒரு ஆயுதத்தை இருக்கிறதையும் பாக்குறா. ஏதோ பாக்குறதுக்கு ஒயர் மாதிரி இருக்கு. சேஃப்டிக்காக அவ கையில எடுத்துக்கிட்டு போறா. போற வழியில பின்னாடி ஏதோ ஸ்பார்க் ஆகுதுன்னு மேல பாக்குறா. அங்கதான் வால்ட் செவுத்துல ஊர்ந்துட்டு வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்து மிரண்டு போய் தலை தெருக்கி ஓடி வரா வெளியே. ஆனா முன்னாடி வந்து அவளோட கழுத்தை பிடிச்சு தூக்கிடுறான். உனக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு தான் நினைச்சேன், நல்ல குடும்பத்தை கொடுக்கணும்னு நினைச்சேன், இந்த ஆடம்பரமான அழிவே இல்லாத வாழ்க்கைய உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ எல்லாத்தையும் அவமதிச்சுட்டு மொத்தமா எல்லாத்தையும் கெடுத்துட்டு இங்கிருந்து உயிரோட போயிடலான்னு பாக்குறியான்னு சொல்றான். இந்த மாதிரி வாழ்க்கைய உன் கூட சேர்ந்து நான் வாழ்றதுக்கு நான் செத்தே போயிடலாம், ஆனா அதுக்கு முன்னாடி நான் உன்னை சாகடிச்சிட்டு தான் போவேன்னு சொல்லி அவ வச்சிருந்த ஒயரை வச்சு வால்ட்டோட கையில சுத்தி ஒரு இழுப்பா பாருங்க. அப்படியே வால்ட்டோட கை 2 துண்டா போயிரும். வால்ட் வலி தாங்க முடியாம துடிச்சிட்டு இருக்கான். திரும்பவும் எவலினை அடிக்க வரும்போது எவலின் அவனோட நெஞ்சிலே எட்டி உதைக்கிறா. அவன் பறந்து போய் பின்னாடி இருக்க நெருப்புல விழுந்து அவனோட உடம்பெல்லாம் எரிஞ்சு போய் துடிச்சு அங்கேயே செத்தும் போயிடுறான். வால்ட் நெருப்புல கருகிட்டு இருக்கும் போதே எவலின் உடம்புல இருக்கிற ஈவில் பவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. அங்கேயே எவலினும் நார்மல் மனுஷியாவும் மாறிடுறா. வால்ட் மொத்தமாவே செத்து போயிடுறான். இங்கேயே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. சரி, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தல, அந்த விஷயத்தை இப்ப சொல்றேன். அதாவது இவங்க எல்லாருமே வேம்பையர் குடும்பம் தானே, அதனால இவங்களோட ஆயுட்காலம் ரொம்ப வருஷம் இருக்கும்ல. அப்படி இருந்தவங்க தான் 4 தலைமுறையா உயிரோட இருந்த எமிலின்ங்கிற கொள்ளுப்பாட்டி. இதுக்கு மேலேயும் இவங்களோட வாரிசு நார்மல் மனுஷங்களா தான் இருக்கணும், இனிமேல் யாருமே பாவம் பண்ணக்கூடாது, இது என்னோட முடியட்டும் அப்படின்னு கடைசியா அந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் இறந்திருப்பாங்க. ஆனா ஹீரோயினோட விதியால எப்படியோ இங்க வந்து மாட்டிக்கிறா. ஒரு வழியா அவ துணிஞ்சு செயல்பட்டதுனால அவளோட வேம்பயர் குடும்பத்தையே அழிச்சிட்டு இவளும் உயிரோட திரும்பிட்டா. அவ்வளவுதான் guys, இதுதான் சொல்லப்படாத ஒரு விஷயம். எனக்கு புரிஞ்சதை நான் உங்களுக்கு புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். ஸ்டே டியூன். பை பாய்.